வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து Vlookup and Hlookup ஃபார்முலா, அது கூட சில டிப்ஸ். அதாவது IFNA எப்படி யூஸ் பண்ணுறது, அது கூட இல்லைனா எரர் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு வேல்யூ ஷார்ட்டாக இருந்தால் Vlookup எப்படி Vlookup வச்சு எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, மல்டிபிள் இஃப் எப்படி போடுறது, இவ்வளோத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்ன Vlookup நம்ம போட போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிறது வந்து இந்த டேபிள் வந்து ஒரு பேரண்ட் டேபிள். இந்த டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி நேம், month 1 month 2 இன்சென்டிவ் இப்படிங்கிறது ஒரு பேரண்ட் டேபிள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்சென்டிவ் காலம் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இந்த இன்சென்டிவ் காலம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் பேஸ்ட் ஆன் த நேம், எம்ப்ளாயி நேம். அதாவது சிவாவாக இருந்தாக்கா ஒரு இன்சென்டிவ், அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு லுக்கப் டேபிள் இந்த பக்கம் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயி நேம் இருக்குது, ரேட்டிங் இருக்குது, இன்சென்டிவ் இருக்குது. ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு வந்து இந்த ரேட்டிங் இப்படி இருந்ததுன்னா அவருக்கு எவ்வளோ இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஒரு லுக்கப் டேபிள் வச்சுருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம Vlookup யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். எனிவே Vlookup ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சம் கண்டிஷன்ஸ் ஓகே என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை காமன் காலம் ஆஃப் போத் சைடு. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு Vlookup ஃபார்முலா போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த அப்டேட் பண்ணுற டேபிளும் அப்புறம் இந்த லுக்கப் பண்ணுற டேபிளையும் காமனாக ஏதாவது ஒரு காலம் கண்டிப்பாக இருக்கணும், அதாவது சர்ச் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, இந்த ரெண்டுலேயுமே கம்பேர் பண்ண என்ன இருக்குன்னா, இங்கே எம்ப்ளாயி நேம் இருக்குது, ஸோ இங்கே எம்ப்ளாயி நேம் இருக்குது. ஸோ அந்த காலத்தை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் வந்து லுக்கப் காலம் மஸ்ட் பி இன் லெஃப்ட் சைட் ஆஃப் வாட் யூ வாண்ட் டு ரிட்டர்ன் வேல்யூ. அதாவது நம்ம என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணுமோ இன்சென்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டுங்களா? எங்கேருந்து, இந்த லுக்கப் டேபிள்லேருந்து. ஸோ நம்ம என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதுக்கு லெஃப்ட் சைடு தான் நம்ம லுக்கப் பண்ணுற அந்த சர்ச் காலம் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடு தான் அந்த எம்ப்ளாயி நேம் வந்து வருது. ஸோ அந்த கண்டிஷனும் மேட்ச் ஆகுது. ஸோ ரெண்டு கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, மூணாவது பார்க்கலாம். இண்டெக்ஸ் இஸ் ஸ்பெசிஃபையிங் ஏ காலம் ஆஃப் வாட் டி வாண்ட் டு ரிட்டர்ன். அதாவது இந்த Vlookup ஃபார்முலா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. Vlookup இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன்று சர்ச்க்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரெண்டு பக்கமும் காமனாக இருக்குது எம்ப்ளாயி நேம். ஓகேங்களா? அடுத்து வந்து ரேஞ்சுன்னு இருக்குது. ஸோ ரேஞ்ச் வந்து நம்ம வந்து எந்த ரேஞ்சில் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ரேஞ்ச். அதாவது இந்த ரேஞ்ச், இந்த லுக்கப் டேபிள் ரேஞ்ச். ஓகேங்களா? ஓகே. மூணாவது வந்து இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த எந்த ரேஞ்சில் லுக்கப் பண்ணுறீங்களோ, உதாரணத்துக்கு டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி நேம், ரேட்டிங்ஸ், இன்சென்டிவ், இந்த 4 காலத்து நீங்கள் ரேஞ்சாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து 4ன்னு வரும். ஏன் 4ன்னு வரும்னா, நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து இன்சென்டிவ். அது வந்து இந்த லுக்கப் டேபிளில், அதாவது இந்த ரேஞ்சில் 1 2 3 4வது இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இண்டெக்ஸ் வந்து 4ன்னு போடணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த லாஸ்ட் பேராமீட்டர் வந்து இஸ் சார்ட்டட். இது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர் தான். ஸோ இது நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? எனிவே சில இடங்களில் நம்ம ட்ரூன்னு போட்டு யூஸ் பண்ணுவோம். அது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட் செக்ஷனில் அதை பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபால்ஸ் வச்சு கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இண்டெக்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த காலம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ஃபோர்த்து வந்து Vlookup ஆல்வேஸ் ரிட்டர்ன் ஃபஸ்ட் மேட்ச். அதாவது நம்ம Vlookup போடும்போது அது எப்போவுமே என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் தான் ரிட்டர்ன் பண்ணணும். உதாரணத்துக்கு இங்கே சிவா வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஸோ இங்கேயும் சிவா இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு சிவா வந்தார் அப்படின்னாக்கா அது வந்து அதை கண்டுக்காது. ஃபஸ்ட்டு சிவா எதுவோ அதோட வேல்யூ தான் எடுத்து ரிட்டர்ன் பண்ணணும். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. Vlookup இஸ் ஆல்வேஸ் ரிட்டர்ன் ஃபஸ்ட் மேட்ச். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து we must know when we have to put true or false for the last parameter. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ நிறைய பேர் Vlookup ஃபார்முலா போடும்போது டிஃபால்ட்டாகவே ஃபால்ஸ் போட்டு போயிட்டே இருக்காங்க. எனிவே அது எல்லா இடத்துலையும் கரெக்டாக வேலை செய்யுமான டவுட்ஸ் தான். ஸோ அது எப்போ போடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே எப்போ ஃபால்ஸோ எப்போ போட்டுப்பீங்க, எப்போ ட்ரூ வேணுமோ அப்போ ட்ரூ போட்டுப்பீங்க. ஸோ அது வந்து இந்த லாஸ்ட் செக்ஷனில் நம்ம சொல்லியிருக்கோம், பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக சாதாரண Vlookup எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் அந்த இன்சென்டிவ் காலம் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் இந்த காலத்துக்கு நான் டைரெக்டாக Vlookup ஃபார்முலா போடுறேன். ஈக்குவல் டு Vlookup இப்போ வந்து சர்ச்க்கு ரெண்டு டேபிள்லையும் காமனாக இருக்கணும். ஸோ காமனாக என்னென்னு பார்த்தோம், எம்ப்ளாயி நேம் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த காமனாக இருக்கிற காலம் என்னென்னாக்கா இப்போதைக்கு B2. ஓகேங்களா? ஸோ நான் B2 போடுறேன்.
அடுத்து வந்து ரேஞ்சு, நான் வந்து எந்த ரேஞ்சில் எனக்கு வந்து வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு சரிங்களா. இங்கே வந்து எங்கே இருக்குனாக்கா ஸோ இந்த ரேஞ்சு, அதாவது இந்த எம்ப்ளாயி நேம் வந்து இருக்கு எனக்கு, எம்ப்ளாயி இது வரைக்கும் சரிங்களா. நான் போட்டு கமா, அடுத்து வந்து இண்டெக்ஸ் என்ன சொல்லுங்கள், இந்த ரேஞ்சில் எத்தனாவது காலம். ஸோ எம்ப்ளாயி நேம் இங்கே இருக்குது, ரேட்டிங் இருக்குது, இன்சென்டிவ் இருக்குது. நம்ம இந்த காலத்தை ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அதனால் இந்த காலம் நம்பர் என்னது, நம்பர் 3வது காலத்தில் இருக்குது. ஸோ நம்பர் 3 சொல்லி இங்கே நம்ம என்டர் பண்ணுறோம். ஓகே, கமா, இங்கே வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் கொடுத்துட்றோம். ஓகே, டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் ஏன் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து எதுவும் ஷார்ட் ஆகலை, அதான் அதை நம்ம கடைசி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எனிவே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா போட்டாச்சு. ஸோ வேல்யூ கரெக்டாக வருதான்னு பார்த்தாக்கா, ஸோ சிவாவுக்கு வந்து ரேட்டிங் வந்து 5ன்னு இருக்குது, 5ன்னு தான் 100ன்னு வரணும். ஸோ 100 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ஒர்க் ஆகுது. ஓகே, இது அப்படியே நான் ட்ராக் பண்ணி போடுறேன், ரிமைனிங்லாம் ஒர்க் ஆகணும். ஓகே, போட்டாச்சு. எனிவே நம்ம இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்சுவலி என்னென்னா இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி இந்த ரேஞ்சை வந்து எப்போயுமே நம்ம லாக் பண்ணணும். இது லாக் பண்ணலாம் என்ன ஆகுன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ F2 போட்டு பாருங்கள், ரேஞ்சு தப்பாக கீழே போய் காமிக்குது. கரெக்டுங்களா? அது தப்பு இல்லை, நமக்கு வந்து ரேஞ்சு மேலே இன்னும் வர இருக்குல்ல, அதனால் இந்த ரேஞ்சு நம்ம இங்கேயே நம்ம லாக் பண்ணிடுவோம். F4 வந்து ஷார்ட்கட் போட்டால் லாக் ஆகிக்கும். ஓகே, இப்போ என்டர் போட்டு இப்போ இந்த ஃபார்முலா காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ எல்லாம் கரெக்டாக வருதுனாக்கா தமிழுக்கு வந்து 80 வரணும், தமிழ் வந்து 80 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து ராஜுக்கு வந்து 90 வரணும், ராஜுக்கு வந்து 90. ஓகே, கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ வீலுக்கு ஃபார்முலா நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனிவே இங்கே வந்து நமக்கு என்ஏன்னு சொல்லி எரர் காமிச்சிருக்கு. ஸோ என்ஏனா என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில். ஸோ என்ஏ வந்து அது எரர்னு சொல்ல முடியாது. எனிவே இங்கே வந்து அது இங்கே அரசன் குமார் சந்தோஷ் அப்படிங்கிற நேமுக்கு அது மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுது. லுக்கப்பில் அதோட நேம் இல்லை. ஸோ அதனால் அது வந்து நாட் அப்ளிகபிள் இல்லைனா நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லுது. எனிவே ஸோ அதை நம்ம எரராக கன்சிடர் பண்ண வேண்டாம். எனிவே நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இஃப் இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இஃப் என்ஏ போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இஃப் எரர் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த 2ல் எது பெஸ்ட்டு அப்படின்னா இஃப் என்ஏ தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இஃப் என்ஏ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து என்ஏ எரர் அதை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும், மற்ற எரர்னால் காமிச்சிரும். ஸோ நீங்கள் அது என்ன எரர்னு சொல்லி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் இஃப் எரர்னு போட்டிங்கனாக்கா அது எந்த எரர் வந்தாலும் உங்களுக்கு காமிக்காது. ஓகேங்களா? அதை எப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதில் F2 போட்டு ஓகே, ஸோ ஈக்குவல் டு இஃப் எரர். இஃப் எரர் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூங்க என்னது, வீலுக்கு ஃபார்முலா ஃபுல்லாக அதோட வேல்யூ. ஸோ எண்டு போயிட்டு கமா கொடுத்து அடுத்து என்னது, சரி டாட் போட்டேன், அடுத்து என்னது கமா கொடுத்து வேல்யூ எரராக இருந்தால் என்ன வரணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நம்ம இங்கே வந்து என்ன சொல்லலாம், நம்ம வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளே 0ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் கோட்ஸுக்குள்ளே நாட் பவுண்டு போடலாம், இல்லைன்னா நோ ரேட்டிங் அப்படி போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்போ நான் என்டர் போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து 0ன்னு சொல்லி காமிச்சிடுச்சு. கரெக்டாக இப்போ அப்படியே ட்ராக் பண்ணி போட்டாக்கா எல்லாமே கரெக்டாக 0ன்னு காமிச்சிடும். ஓகே, காமிச்சிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம இஃப் எரர் பார்த்துட்டோம். சரி, இஃப் என்ஏன்னு பார்க்கலாமா? ஸோ இஃப் என்ஏ வந்து இதில் இஃப் எரருக்கு பதிலாக இஃப் நீங்கள் என்ஏன்னு மாற்றிக்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? அதுவும் பாருங்கள், இஃப் என்ஏ பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்கணும். ஸோ இந்த வீலுக்கு ஃபார்முலா ஃபுல்லாக வேல்யூ தான் கொடுத்தாச்சு. கமா கொடுத்து வேல்யூ இஃப் எரராக இருந்தால் என்ன பண்ணணும், 0. ஓகே, அதையும் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ என்டர் போட வேண்டியதான். ஸோ இதுவும் ஒர்க் அவுட் ஆகுது. இஃப் என்ஏ போட்டிருக்கேன், இப்போ பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இஃப் என்ஏ போட்டதுனால ஸோ இந்த என்ஏ இல்லாமல் வேறு ஏதாவது வந்துச்சுனாக்கா அது எந்த எரரும் கரெக்டாக காமிச்சிரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து ஃபைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இஃப் எரர் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த எரர் அது காமிக்காது. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, மேபி வேல்யூ தப்பாக வந்திருக்கும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மற்ற செல்ஸ் வேல்யூலாம் எரர் காமிக்கும். ஸோ எனிவே இஃப் என்ஏ வந்து ரெக்கமெண்டட் இந்த மாதிரி ஆப்ஷனை பொறுத்தவரை. ஸோ நாங்கள் இஃப் என்ஏ போட்டு நம்ம பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து VLOOKUP, நார்மல் VLOOKUP, அது கூட இஃப் என்ஏ அல்லது இஃப் எரர் இந்த ரெண்டையும் போட்டு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து HLOOKUP. இந்த VLOOKUP பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிக்கலாக இருக்கிற வேல்யூ மேட்ச் பண்ணும், V ஃபார் வெர்டிக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹரிசாண்டல் லுக்கை பொறுத்தவரை எப்படி ரோ வைஸ். ஓகேங்களா?
ஹாரிசாண்டல், அதாவது ஹெச் ஃபார் ஹாரிசாண்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து Hlookup பார்க்கலாம். ஈக்குவல் டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷன் தான். சர்ச் கீ வரும், ரேஞ்ச் வரும், இண்டெக்ஸ் வரும், லாஸ்ட் பேராமீட்டர் ஆப்ஷனல், அதாவது இஸ் சார்ட்டட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு பார்க்கலாம். இப்போ ஸோ இங்கே நம்ம இதே மாதிரி தான் எம்ப்ளாய் நேம் ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்குது. அதாவது இந்த பேரண்ட் டேபிளையும் இந்த சர்ச் டேபிளையும், அதாவது இந்த பேரண்ட் டேபிளையும் இந்த சர்ச் டேபிளையும் காமனாக எம்ப்ளாய் நேம் இருக்குது. ஸோ இதை நம்ம சர்ச் கீ எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இன்சென்டிவ், அதுவும் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து B14 வரும். கரெக்டுங்களா? ஏன்னா எம்ப்ளாய் நேம் அங்கே தான் இருக்குது. ஓகே, அடுத்து கமா கொடுத்து நான் வந்து இந்த ரேஞ்சு லாக் பண்ணணும். கரெக்டுங்களா? H16 வருது. கரெக்டாக? ஆமாம், H16 வருது. இதுலேருந்து இவ்வளோ தூரம். ஓகேவா? நான் F4 போட்டு லாக் பண்ணிடுறேன். அடுத்து கமா கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து இண்டெக்ஸ், அங்கே வந்து வெர்டிகுலர் இண்டெக்ஸ் பார்த்தோம், இங்கே வந்து ஹாரிசாண்டல் அப்படிங்கிறனால ரோ வைஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு தான் இன்சென்டிவ் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ அங்கே தேர்டு. கமா கொடுத்து ஃபால்ஸ், ஏன்னா ஷார்ட் இல்லை. ஓகே, வேல்யூ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ லோட்டஸ் இருந்தால் 80, தமிழாக இருந்தால் 80, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இங்கேயும் என்ஏ வருது. நீங்கள் இந்த என்ஏவை இதேமாரி இஃப் என்ஏ இல்லைனா IFERROR போட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பார்த்த எஃப்என்ஏ மாதிரி இங்கேயும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் Hlookup. இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்னா இது வந்து ஹாரிசாண்டலாக இருக்கும். ஸோ இங்கே இதே காலம் தான் இருக்குது, எம்ப்ளாய் நேம், ரேட்டிங்ஸ், இன்சென்டிவ் இருக்குது. ஆனால் இங்கே காலம் வைஸ் இருக்குது. கரெக்டுங்களா? அதாவது ரோ வைஸ் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து Vlookup யூஸ் பண்ணக்கூடாது, ஹாரிசாண்டல் லுக்கப், Hlookup யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ இது பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த Vlookup வச்சுல லாஸ்ட் பேராமீட்டர் ட்ரூ இருக்குல்ல, ஸோ அது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதே இதை வந்து நம்ம மல்டிபிள் இஃப், அதாவது இஃப்எஸ்ன்னு சொல்லுவோம்ல, மல்டிபிள் கண்டிஷன் போட்டு அப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இஃப்எஸ் போட்டு பண்ணலாம். திருப்பி அதே இஃப்எஸ், அதாவது மல்டிபிள் இஃப்பை வந்து எப்படி Vlookup வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது அதையும் பார்க்கலாம். இது இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இஃப்எஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் 1, வேல்யூ 1, அடுத்து கண்டிஷன் 2, வேல்யூ 2. அதாவது நீங்கள் எத்தனை கண்டிஷன் போகிறீங்களோ அதுக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய நீங்கள் உள்ளே போட்டே இருக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சர்ச் பண்ணுறது பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சேலரி இன்சென்டிவ் அப்படின்ட்டு ஒரு லுக்கப் டேபிள் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த மந்த்லி சேலரி வந்து 100 இருந்ததுனாக்கா 0ங்கிற இன்சென்டிவ் கொடு, மந்த்லி சேலரி 90 இருந்தால் 10ங்கிற இன்சென்டிவ் கொடு, மந்த்லி சேலரி 70 இருந்தால் 30ங்கிற இன்சென்டிவை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லுக்கப் பண்ணுறது பாருங்கள், ஷார்ட்டில் இருக்குது. 50, 60, 70, 80, 90 ஷார்ட்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம Vlookup அந்த கடைசி பண்ணுற ட்ரூ சொன்னோம்ல, அது யூஸ் பண்ணணும். இங்கே ஃபால்ஸ் நம்ம போடக்கூடாது. நம்ம ட்ரூ போட்டு ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி இஃப்எஸ் போட்டு அதையும் செக் பண்ணி, இஃப்எஸ்லேயும் இதே இதை பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்துடலாம். இஃப்எஸ் கமா, ஸோ நம்ம பார்க்க வேண்டிய வேல்யூ C13 greater than or equal to G9 தான் செக் பண்ணணும். கரெக்டாக? G9. ஸோ நான் F4 போட்டு லாக் பண்ணிடுறேன். கமா, ரிட்டர்ன் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து H9. ஓகேங்களா? கரெக்டாக? H9 அதையும் லாக் பண்ணிடுறேன். இப்போ ஒரு கண்டிஷன் போட்டாச்சு. அடுத்த கண்டிஷன் கமா கொடுத்து, எனிவே அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த C13னாக்க இந்த காலம் கரெக்டுங்களா, 100 சேலரி. ஸோ 100 இருந்தால் 0 சொல்லணும்னு சொல்லி நான் ஒரே கண்டிஷன் போட்டிருக்கேன். இப்போ F2 போட்டுனா பாருங்கள், அதாவது 100 இருந்தால் 0 பண்ணு அப்படின்னு சொல்லி கண்டிஷன் இந்த இதில் போட்டிருக்கேன். C13 greater than or equal to G9, அதாவது இந்த வேல்யூ இருந்ததுன்னா H9 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணு, அதாவது இந்த வேல்யூ. ஸோ இதேமாதிரி மல்டிபிள் கண்டிஷன் நீங்கள் போடணும். கமா கொடுத்து அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னாக்கா இதே மாதிரி தான் C13 தான் போட போகிறீங்க கண்டிஷன். கரெக்டுங்களா? greater than or equal to
போன திருப்பு G9 போட்டோமா, அந்த திருப்பு நம்ம G8 போடுறோம். ஏன்னா அதுக்கு மேலே உள்ள ரோ, மேலே உள்ள காலம் கரெக்டுங்களா. ஸோ G8 F4 போட்டு லாக் பண்ணிக்கலாம். கமா கொடுத்து H8 F4 போட்டுக்கலாம். அதாவது 90 இருந்தது அப்படின்னா 10 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து கமா கொடுத்து C13 greater than or equal to G7 F4 போட்டு லாக் பண்ணிக்கலாம். கமா H7 ஓகே. ஸோ இப்போ நான் வெறும் 3 கண்டிஷன் தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த செல்லு பார்த்தீங்கன்னாக்கா 3 கண்டிஷனை கவர் பண்ணும். அதாவது F2 போட்டேனாக்கா 100 கவர் 100 greater than 100 இருந்தாக்கா 0 சொல்லு அப்படிங்கிற கண்டிஷனை கவர் பண்ணியிருக்கோம். 90 அதுக்கு மேலே இருந்தால் 10 ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிற கண்டிஷனை கவர் பண்ணியிருக்கோம். 80க்கு மேலே இருந்தால் 20 ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிற கண்டிஷனையும் கவர் பண்ணியிருக்கோம். இதேமாதிரி நீங்கள் கமா கொடுத்து 70க்கு போட்டுக்கணும், 60க்கு போட்டுக்கணும், 50க்கும் போட்டுக்கணும். ஓகேங்களா. நான் அங்கே வெறும் 3 மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் 3 போட்டுட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன் எல்லாத்துக்கும். ஓகே, ஸோ வேல்யூ கரெக்டாக வருது அப்படின்னாக்கா வினோ வந்து 90க்கு மேலே இருக்கார். ஸோ 10 கொண்டு வரணும், கொண்டு வந்துருச்சு. ராஜ் வந்து 80க்கு மேலே இருக்கார், 20 கொண்டு வரணும், கொண்டு வந்துருச்சு. 70க்கு மேலே இருந்தால் எண்ணே வந்திருக்கு, 70க்கு மேலே 30 கொண்டு வரணும். ஏன் எண்ணே வரும், நான் வந்து 70 கண்டிஷன் போடலை. ஓகேங்களா, அதனால் எண்ணே வருது. நீங்கள் 70 கண்டிஷன் போட்டிங்கன்னா எண்ணே வராது, 30ன்னு கரெக்டாக காமிச்சிடும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இதே இந்த இஃப்எஸ் போடும்போது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குல்ல, கண்டிஷன் நிறையா போட்டு. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ இதே இது ஸ்மார்ட்டாக பாருங்கள், வீலுக்குள்ளே போட்டுடலாம். equal to Vlookup C2 கமா இப்போ வந்து ரேஞ்ச். ஓகேங்களா, அதாவது இந்த ரேஞ்ச் ஓகே. ரிட்டர்ன் பண்ண வேண்டிய காலம் வந்து இன்சென்டிவ். ஸோ 1வது காலம் 2வது காலத்தில் இருக்குது. ஸோ கம்மா கொடுத்து 2 கரெக்டாக. இப்போ ஃபால்ஸ் போடாமல் நான் ட்ரூ போடுறேன். ஏன் ட்ரூ போடுறேன், இங்கே வந்து டேட்டா வந்து ஷார்ட் ஆகி இருக்குது. கரெக்டுங்களா, ஏன்னா கடைசியாக பேராமீட்டர் வந்து ஷார்ட்டாக தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ ஷார்ட்டாக இருக்குது, நம்ம ட்ரூன்னு கொடுத்துருச்சோம். ஓகேங்களா. இப்போ நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். கரெக்டாக வந்துருச்சுங்களா. 90 இருந்தால் 10 வரணும், 70 30 வரணும், 50 இருந்தால் 50 வரணும். ஓகே, 75 30 வந்திருக்கு. 75னாக்கா அதாவது 80க்கும் 70க்கும் இடப்பட்ட கேப் கரெக்டுங்களா. அதனால் அது வந்து 30 கொண்டு வருது. இதனால தான் சொன்னேன் இது வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது வந்து வீலுக்கப் அந்த வீலுக்கப் மாதிரி எக்ஸாக்ட் மேட்ச் இல்லை, அப்ராக்சிமேட் மேட்ச். ஸோ ஷார்ட் பண்ணிக்கிறனால இந்த மாதிரி நம்ம ரிசல்ட் கொண்டு வரலாம். ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம கீழே கொண்டு வந்திருக்கோம். இஃப்எஸில் மல்டிபிள் கண்டிஷனை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. இதை வந்து வீலுக்கப் போட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம், ட்ரூ வச்சு. அதாவது வேல்யூ ஷார்ட் பண்ணி. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.